வசந்த நவராத்திரி என்றழைக்கப்படும் சைத்திர நவராத்திரி இராமாயணம் 4ஆம் நாள். பரதாழ்வார் அழுது தொழுது ஸ்ரீராமபிரானுடைய பாதுகைகளை பெற்று ஊர் திரும்புகிறார். அப்பொழுது பரதாழ்வார் அயோத்திக்கு அருகில் நந்தி கிராமத்தில் மணிமண்டபம் அமைத்து ஸ்ரீராமபிரானுடைய பாதுகைகளை வைத்து அப்பாதுகைகளுக்கு முடிசூட்டி வழிபடுபவராயினார். தென் திசையின் அன்றி வேறு திசையை நோக்காமல் பொறி புலன்களை கட்டுப்பாட்டில் வைத்து உப்பில்லாத கஞ்சியை பருகி ஸ்ரீராமபிரானின் பாதுகைகளுக்கு தினந்தினம் 1000 மந்திரங்களால் அர்ச்சனை புரிந்து இடையராது ராம நாம தியானம் செய்து ஸ்ரீராம பக்தியுடன் தவ நெறியில் இருந்தார். விராதனின் மையலும் சாபமும். தசரத சக்கரவர்த்தியினுடைய மரணத்திற்கு காரணம் யாது? மகனுடைய பிரிவினால் தசரத சக்கரவர்த்தி மரணமடைந்தார் என்று அனைவரும் கூறுகின்றார்கள். இது பொருந்தாது. ஏன்? தசரத மாமன்னர் ராமபிரானுக்கு முடிசூட்டி கானகம் செல்ல முடிவு செய்தார். இந்த ஏற்பாட்டின்படி ஸ்ரீராமபிரானுக்கு முடிசூட்டி இருந்தால் சக்கரவர்த்தி மறுநாள் தவம் புரிய கானகம் சென்றிருப்பார். இப்போதுதான் பிள்ளை பிரிவு நேர்ந்திருக்கும். அன்னை கைகேயியின் திட்டப்படி பரதாழ்வாருக்கு முடிசூட்டி இருந்தால் ஸ்ரீராமபிரான் செல்கின்ற கானகத்திற்கு தசரத சக்கரவர்த்தியும் ராமபிரானுடன் இணைந்து சென்றிருக்கலாம். இதனால் மகனுடைய பிரிவு ஏற்பட்டிருக்காது. நன்கு சிந்தியுங்கள். தசரதன் ஏன் மரணம் அடைந்தார்? ரகுகுலத்தில் மூத்த மகனுக்கு தான் முடிசூட்ட வேண்டும். இது வழி வழியாக வந்த மரபு. இந்த மரபின்படி ராமபிரானுக்கு தான் முடிசூட்ட வேண்டும். அன்னை கைகேயிக்கு தந்த வரத்தின்படி பரதாழ்வாருக்கு முடிசூட்ட வேண்டும். இது வாய்மை. ஸ்ரீராமபிரானுக்கு முடிசூட்டினால் வாய்மை அழிகிறது. பரதாழ்வாருக்கு முடிசூட்டினால் மரபு அழிகின்றது. ஒரு புறம் வாய்மை, மறுபுறம் மரபு. இருதலை கொள்ளி எறும்பு போல் தவித்தார் தசரத மன்னர். ஆனால் வாய்மையை காப்பாற்றினால் மரபு கெடுகின்றது, மரபை காப்பாற்றினால் வாய்மை கெடுகிறது. இந்த இடர்பாட்டால் இதயம் வெடித்து தசரதர் மாண்டார் என்பதனை உணர்வீராக. இதனை வாலிதான் கூறுவார். பரதாழ்வார் அயோத்தியை அடைந்த பின் ஸ்ரீராமபிரான் சீதையுடனும் லக்ஷ்மண சுவாமியுடனும் புறப்பட்டு அத்ரி முனிவருடைய ஆசிரமத்தை அடைந்தார். காமம், கோபம், மயக்கம் என்ற 3 குற்றங்களும் இல்லாதவர் அத்ரி முனிவர். இவருடைய மனைவி அனுசூயை. அசூயை இல்லாதவளானதால் அனுசூயை என்று அழைக்கப்பட்டாள். இம்மாதரசி மும்மூர்த்திகளையும் குழந்தைகளாக செய்தவள். சமானமில்லாத கற்புக்கரசி. அத்ரி முனிவரையும் அனுசூயை தேவியையும் மூவரும் பணிந்தார்கள். தங்கள் துயரம் தணிந்தார்கள். அந்த ஆசிரமம் பூமரங்கள் குவிந்து குளிர்ந்து இருந்தது. காலமில்லாத காலத்தில் மரங்கள் பழுத்திருந்தன. நறுமணம் வீசியது. அத்ரி முனிவரும் அன்னை அனுசூயா தேவியும் அவர்களுக்கு பழங்கள் கொடுத்து பசியாரச் செய்தார்கள். அனுசூயா தேவி அன்னை சீதையை தழுவி அன்பு விழிநீரால் நனைத்து, மகளே ஜனககுமாரியே, மர உரியுடன் கணவனை பிரியாது கானகத்தை அடைந்தனையே, நீ கற்புக்கரசி. அணிகலன்கள் அத்தனையும் துறந்து வெற்றுடம்புடன் இருக்கின்றனையே, நீ சுமங்கலி. கைவளையின்றி இருக்கலாகாது. இவை என்னுடைய அணிகலன். நீ என் மருமகள். இந்த அணிகலன்களை அணிந்து கொள் என்று வரிந்து கூறி உச்சி முதல் உள்ளங்கால் வரை நிரம்ப பாரமான அணிகலன்களை அணிவித்தாள். அம்மா, உன் கற்பு நெறி வாழ்க. ஒரு சமயம் நீ கணவனை பிரிந்திருக்க நேரும். உனக்கு பசி எடுக்காத வரம் தருகின்றேன். என் தவ புதல்வியே, உன் புகழ் நீடூழி நீ வாழ்க என்று திருவருள் புரிந்தாள். ஸ்ரீ ராமபிரான் அத்ரி முனிவரின் தவச்சாலையில் ஓரிரவு தங்கினார். மறுநாள் காலை முனிவரை வணங்கி அங்கிருந்து புறப்பட்டார். தண்டகவனத்தை அடைந்தார். விராதன் என்றொரு கொடியவன் அங்கு வாழ்ந்தான். கரிய பெரிய உருவத்துடன் எதிர்த்த மன்னவர்களை கொன்று தின்று கொளுத்தவன். சமானமில்லாத ஆற்றல் படைத்தவன். தேர்களை மலை பாம்பில் கோர்த்து தேர்மலை, புலிமாலை, யானை மாலை, தேர்மாலை, கரடி மாலைகளை தரித்து கொண்டிருப்பவன். அவன் முத்தலை சூலத்தை ஏந்தி இருப்பான். அந்த சூலத்தின் ஒரு புறத்தில் 16 யானைகளையும் நடுவில் உள்ள கதிரில் 32 சிங்கங்களையும் மற்றொரு புறத்தில் 16 யாளிகளையும் கோர்த்திருப்பான்.
சுடுகின்ற வடையை பிள்ளைகள் ஒரு குச்சியில் குத்தி வைத்திருப்பது போல பசி வந்தால் ஒவ்வொன்றாக தின்பான். மீண்டும் யானை யாளைகளை பிடித்து சூலத்தில் குத்தி கொள்வான். மலை போன்ற பெரிய உருவமுள்ள அவன் ராமலக்ஷ்மணர்களை தின்னும் பொருட்டு வந்தான். சீதாதேவி அன்னையை கண்டான், மையல் கொண்டான். ஆஹா, இவள் என்ன அழகு! இவள் என்ன தங்கச் சிலையா என்று கூறி கருடாழ்வார் கோழி குஞ்சுகளை கவர்வது போல் பிராட்டியாரை எடுத்துக்கொண்டு விண்ணில் பறந்து சென்றான். தேவி பதறி கதறி அழுதாள். ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மண சுவாமியும் அவன் மீது பானமழையை தூவினார்கள். விராதன் பானங்களை தன் கரங்களால் விலக்கி, மனித சிறுவர்களே, நான் பிரம்மதேவரிடம் அளவில்லாத வரங்களை பெற்றவன். என்னால் சாதிக்க முடியாத கர்மங்கள் ஏதும் இல்லை. இந்த அழகிய பெண்மணியை எனக்கு அளித்த நன்றி கடனுக்காக உங்கள் உயிரை தந்தேன், ஓடிப்போங்கள் என்றான். தண்டகாரண்யம். மூவரும் தண்டக வனத்தை வந்தடைந்தார்கள். தண்டக வனத்தில் பல வகையான முனிவர்கள் வாழ்ந்தார்கள். வால கிள்ளியர்கள் என்ற முனிவர்கள் அங்குஷ்ட அளவில் உள்ளவர்கள். இவர்கள் பிரம்மகுமாரர்கள். இவர்கள் அளவற்ற பெருந்தவசீலர்கள். ஆதித்யன் அருகிலிருந்து ஆதித்யனுடைய வெயிலை மிதமாக்கி உலகிற்கு அருள்பவர்கள். முருகப்பெருமானுடைய 12 கரங்களில் ஒரு கரம் இவர்களை தாங்குகின்றது. ஸ்ரீ ராமபிரானை காண இந்த வாலகில்லிய முனிவர்களும் வந்தார்கள். தண்டகாரண்யத்தில் வசிக்கும் முனிவர்கள் பல நியமம் பூண்டவர்கள். நிலத்தை தொடாமல் கயிற்றின் மேல் இருப்பவர் சிலர், தலையை மட்டும் உண்பவர் சிலர், பத்ராசனர் சிலர், தானியங்களை பல்லில் கொறித்து உட்கொள்பவர்கள் தந்தூலகர் சிலர், தூய்மையாகவே இருப்பவர் அசையாகியர், மௌன நிலையில் உள்ளவர்கள். இத்தகைய சிறந்த முனிவர்கள் ராவணாதி அவுணர்களால் இரவும் பகலும் வேதனை கொண்டு நிலை குலைந்து துயரத்தால் துள்ளி துடித்து கொண்டிருந்தார்கள். பல புலிகளுக்கு இடையே உலவும் மான்களைப் போல துன்புற்றார்கள். இந்த முனி புங்கவர்கள் சாபானுகிரக சக்தி படைத்தவர்கள். இவர்கள் நினைத்தால் அசுரர்கள் அனைவரும் ஒரு வினாடியில் அழிவார்கள். ஆனால் கோபத்தை வேருடன் களைந்து சாந்த சீலர்களாக விளங்குவதனால் துயரம் அடைந்தார்கள். தண்டக வனத்திற்கு தபோதனர்கள் காக்குத்தனை கண்டவுடன் கதிரவனை கண்ட கமலங்களைப் போல் அகமும் முகமும் மலர்ந்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியே தமக்கு அபயம் அபயம். இரக்கமில்லாத அரக்கர்களால் வேதம் ஓதுகின்றோம் இல்லை, வேள்வி செய்கின்றோம் இல்லை, மந்திர ஜபம் செய்கின்றோம் இல்லை, தவம் புரிகின்றோம் இல்லை. அதனால் நாங்கள் அந்தனத்தன்மையை இழந்துவிட்டோம். எங்களை காப்பது நென்கடன் என்று கூறி சரணமடைந்தார்கள். ஸ்ரீ ராமபிரான் தவ முனிவர்களே, இனி அரக்கருக்கு அஞ்ச வேண்டாம். என் கணை துணை புரியும். உங்கள் ஆசீர்வாதத்தால் ராவணாதி அலக்கர்களை அழிப்பேன். என் வாக்கு சத்திய வாக்கு, நான் பொய்யுரைத்ததில்லை. அரக்கர்களாகிய என் பானமாகிய அக்னியில் சாம்பலாகச் செய்வேன் என்றார். இந்த இனிய மொழிகளை கேட்டு முனிவர்கள் பெரிதும் மகிழ்ந்தார்கள். தண்டக வனத்திலே ஸ்ரீ ராமபிரான் 10 ஆண்டுகள் வசித்தார். நெருப்பு இருந்தால் பனி அணுகாது. ஸ்ரீ ராமபிரான் இருந்ததனால் அரக்கர்கள் கொடுமை அகன்றது. ஸ்ரீ ராமபிரான் தம்பி லக்ஷ்மணா, ஜானகி, நம் வனவாசம் மிகவும் பயனுடையதாக ஆயிற்று. பசுவின் பொருட்டும் அந்தனர் பொருட்டும் எவன் தன் உயிரை தியாகம் புரிவானோ அவன் மும்மூர்த்திகளும் வணங்கத்தக்கவனாகின்றான். பரம சாதுக்களாகிய இந்த தவசீலர்களுக்கு உதவி செய்யும் பெரும் பாக்கியம் நமக்கு கிடைத்தது. இது பெரும் புண்ணியம் என்றார். ஸ்ரீ ராமபிரானை காண பல முனிவர்கள் வந்தார்கள். ஆனால் அகத்திய முனிவரை கண்டு வணங்க ஸ்ரீ ராமபிரான் விரும்பினார். சுதீக்ஷண முனிவர் அகத்திய முனிவரின் இருப்பிடத்தை தெரிவிக்க ஸ்ரீ ராமபிரான் அகத்தியருடைய ஆசிரமத்தை அடைந்தார். என்றுமுள்ள தென்தமிழை உலகுக்கு தந்த பெருந்தவ முனிவரான அகத்திய முனிவர் ராமபிரானை வரவேற்று ஆனந்த விழிநீர் சொரிந்தார். ஆசை ஊரை கூறினார். நன்கு அவரை உபசரித்தார். சிவகீதையை உபதேசித்தார். சிறந்த வில்லையும் உயர்ந்த வாள்களையும் தந்தார். இவை ராவண சம்ஹாரத்திற்கு பயன்பட்டன. அகத்திய முனிவருடைய அருளை பெற்று வரும் மூவரும் பஞ்சவடியை நோக்கி புறப்பட்டார்கள். காஷ்யப முனிவருக்கு அன்னை வினதையின் வயிற்றில் அருணனும் கருட பகவானும் பிறந்தார்கள். இவர்கள் பறவைகளுக்கு வேந்தர்கள், தெய்வ பறவைகள்.
பேசும் திறமை படைத்தவர்கள். ஆதித்த பகவானுக்கு ரத சாரதியாக இருந்து கொண்டு சேவை புரிபவர். இவருக்கு சம்பாதி, ஜடாயு என 2 புதல்வர்கள். பல பல ஆண்டுகள் சடை போல் பின்னிக் கொண்டு நீண்ட காலம் வாழ்ந்ததனால் ஜடாயு என்ற பெயர் பெற்றார். இந்த பறவை மன்னர் ஒரு கருமலையில் பவள குன்று வீற்றிருப்பது போல் கம்பீரமாக வீற்றிருந்தார். ஸ்ரீராமபிரான் அவரை கண்டு, கொடிய ஓர் அரக்கன் பறவை வடிவத்தில் நமக்கு இடர் செய்ய வந்திருக்கிறார் போலும் என்று எண்ணினார். ஜடாயு ராம லக்ஷ்மணர்களை நெருங்கி, குழந்தைகளே, நீங்கள் யார் என்று வினவினார். நாங்கள் தசரத குமாரர்கள் என்று ஸ்ரீராமபிரான் கூறினார். இதை கேட்ட ஜடாயு, மக்களே, தசரத மன்னனின் உடன்பிறவா சகோதரன், அவன் நலமாக இருக்கின்றானா என்று வினவினார். ராமபிரான், என் தந்தையார் பரகதி அடைந்து விட்டார் என்று கூறினார். இதனை கேட்ட ஜடாயு பதைபதைத்து கண்ணீர் வடித்து உள்ளம் துடித்து புலம்பி அழுதார். தம்பி தசரதா, உன்னுடைய கொடை தளத்திற்கு கற்பகம் தோல்வி அடைந்தது. உன்னுடைய குளிர்ந்த வெண்கொற்ற குடைக்கு சந்திரனும் தோற்றுவிட்டான். உன்னுடைய பொறுமைக்கு நிலமகளும் தோற்றுவிட்டாள். உன்னுடைய மறைவினால் கற்பகமும் முழுமதியும் பூமியும் மகிழ்ச்சி அடையும். நான் உடல், நீ உயிர். உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டது. இனி ஒருபோதும் நான் வாழ மாட்டேன். குழந்தைகளை தீ வளர்த்தி கொடுங்கள், நான் நெருப்பில் விழுந்து மாண்டு போவேன் என்றார். ஸ்ரீராமபிரான் அவரை வணங்கி, பெரிய தந்தையே, நாங்கள் வாழும் பொருட்டு தாங்கள் மாளாது வாழ வேண்டும் என்று வேண்டினார். லக்ஷ்மண சுவாமி கூறினார், தந்தையே, சிறிய தாய்க்கு தந்தையார் கொடுத்த வரத்தின்படி பரதனுக்கு நாட்டை அளித்து இவர் கானகத்தை அடைந்தார் என்றார். தந்தையின் சொல்லை பரிபாலிக்க தம்பிக்கு அரசை கொடுத்த உங்கள் தியாகத்தை மிகவும் பாராட்டுகின்றேன். இந்த பெண்மணி யார் என்று கேட்டார் ஜடாயு. நான் லக்ஷ்மணன். இவர்கள் ஜனகராஜகுமாரி தமையனாருடைய தர்மபத்தினி என்று கூறினார். ஜடாயு சீதையை கண்டு, கற்புக்கரசியே, நின் புகழ் என்றும் வாழ்க. கட்டிய ஒரு துணியுடன் கணவனுடன் வந்தனையே, உன் கற்பின் திறத்தை யாரால் எவ்வாறு புகழ இயலும்? மற்ற பெண்கள் என்றால் என்னை தாயார் இல்லத்தில் விட்டுவிட்டு சென்று வாருங்கள். வனவாசம் முடிந்ததும் திரும்பி வரும் பொழுது என்னை அழைத்து வாருங்கள் என்று கூறுவார்கள். தாயே, ஊசி போன வழியே நூல் போவது போல கணவன் வந்த கொடிய கானகத்திற்கு உன் மெல்லிய பாதங்கள் நோக வந்தனையே, உன் கற்பு திறம் வாழ்க என்று வாழ்த்தினார். ஜடாயு பரந்து நிழல் கொடுத்து வழிகாட்டி வர ஸ்ரீராமலக்ஷ்மணர்கள் கோதாவரி கரையிலுள்ள 5 மாமரங்கள் சூழ்ந்த தபோவனமாகிய பஞ்சவடியில் தங்கினார்கள். பஞ்சவடி மூவரும் புண்ணிய 7 நதிகளில் ஒன்றாகிய கோதாவரியில் அகமர்ஷண மந்திரம் கூறி மூழ்கி மகிழ்ந்தார்கள். அந்த நதி சான்றோர்களின் கவியை போல தெளிவாக இருந்தது. சக்கரவர்த்தி திருக்குமாரர்களாகிய ராமலக்ஷ்மணரும் ஜனகராஜகுமாரி ஆகிய தேவி சீதையும் விலங்குகளாம் அசுரர்களும் நிறைந்த கொடிய கானகத்தில் வசிப்பதைக் கண்டு நிலமகள் கண்ணீர் வடித்து அழுவதைப் போல் இருந்தது அந்த மகாநதி. சூர்பனகை முரம் போன்ற பெரிய நகங்களை உடையவள். பிரம்மதேவருடைய புதல்வர் புலஸ்திய முனிவர். புலஸ்திய முனிவருடைய புதல்வர் விஸ்ரவச முனிவர். விஸ்ரவச முனிவரின் புதல்வன் குபேரன். அதனால் குபேரனுக்கு வைஷ்ரவணன் என்ற பெயர் உண்டாயிற்று. அசுரவேந்தனாகிய சுமாலியின் மகள் கேகசி. இந்த அரக்கி கேகசிக்கும் விஸ்ரவண முனிவருக்கும் பிறந்தவர்கள் ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், சூர்பனகை ஆகியோர். ராவணனுக்கு தந்தை அந்தனர், தாய் அரக்கி. இவ்வாறு ஒரு ஜாதி ஒட்டாக பிறந்தவன் ராவணன். சூர்பனகை அசுரகுலம் அடியோடு அழிய காரணமானவள். இராமாயணமாகிய காவியத்தை நீட்டி விட்டவர்கள் 2 உதவாக்கரையான பெண்கள். ஒருத்தி மந்திரை, மற்றொருத்தி சூர்பனகை. இராமாயணமாகிய காவியத்தில் சூர்பனகை கலந்த பின் ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், இந்த 3ஆக காண்டங்கள் விரிவு பெற்றன. ஒரு மனிதனுக்கு நோய் பிறக்கும் போது உடன் பிறந்து உரிய காலத்தில் வெளிப்பட்டு அவனை அழிப்பது போல சூர்பனகை ராவணனுடன் பிறந்து அவனை குலத்துடன் மூலநாசம் பெற அழித்து விட்டார். சூர்பனகையின் கணவன் பிரத்யுஞ்சிஹ்வா.
இவன் ராவணனை விட அதிகம் படைத்தவன். இவன் இருந்தால் நமக்கு பெருமை வராது என்று எண்ணிய ராவணன் தங்கையின் கணவன் என்று கூட பாராமல் கொன்றுவிட்டான். கணவன் மாண்ட செய்தி அறிந்து சூர்பனகை மகிழ்ச்சி அடைந்தாள். நீ எங்கே சென்றாய், யாருடன் உறவாடினாய் என்று கேட்பதற்கு ஆளில்லை என்றெண்ணி மகிழ்ச்சி அடைந்தாள். சூர்பனகை அடக்குவார் என்று தன் விருப்பம் போல திரிந்த அந்த இடம் ஜனஸ்தானம் என்று பெயர் பெறும். ராவணனுடைய தாய் கேகசி, இவருடைய தங்கை கும்பீனசி, இவளுடைய புதல்வர்கள் கரண், திரிசரஸ், தூஷணன். கரண் அரணிடம் அறவற்ற வரங்களை பெற்றவன், பேராற்றல் படைத்தவன். ஸ்ரீ ராமபிரான் வனவாசம் 13 ஆண்டுகளும் 2 மாதங்களும் கழிந்தன. எஞ்சி இருப்பது 10 மாதங்கள்தான். ஒரு நாள் ஸ்ரீ ராமபிரான் அதிகாலையில் எழுந்து கோதாவரி நதியில் நீராடி அதன் கரையில் ஒரு சந்தன மரத்தின் கீழ் அமர்ந்து எங்கும் நிறைந்த இறைவனை தியானம் செய்து அமர்ந்து கொண்டிருந்தார். அந்த கானகத்தில் அடக்குவார் என்று விருப்பம் போல் தெரிந்து கொண்டிருந்த சூர்பனகை அழகின் சிகரமாகிய ஸ்ரீராமபிரானை கண்டாள். அவள் உள்ளத்தில் காமாக்னி கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. எத்தனை அழகு இவர்! 1000 மன்மதர்கள் சேர்ந்தாலும் இவருடைய பாத தூளிக்கு நிகராக மாட்டார்கள். பிரம்மதேவன் பெரிதும் முயன்று இவரை அழகின் கருவூலமாக படைத்தான் போலும். புதிய வீட்டில் கண்ணீர் கழிப்பதற்கு தொங்க விடப்படுகின்ற விகார பதுமை போல என்னை படைத்தான். இவரை அடைந்து இன்பத்தை நான் நுகர்வேன் என்று எண்ணினாள். தன் மாயா சக்தியினால் அழகிய தங்க பதுமை போல் தேவ அரம்பையரை போல் வடிவத்தை எடுத்து கொண்டாள். அன்னம் போல நடந்து ராமபிரான் திருமுன் நின்றாள். அவளை கண்டவுடன் ஸ்ரீ ராமபிரானுடைய அடிமனம் தீயவள் என்று உணர்த்தியது. அம்மா, உன் வரவு எங்களுக்கு தீமை இல்லாமல் இருக்கட்டும். நீ எந்த ஊர், உன் பெயர் என்ன, உன் உறவினர் யாவர் என்று வினவினார். சூர்பனகை, பெருமானே வணக்கம். நான் பிரம்மதேவருடைய பேரன், விஸ்ரவசுடைய புதல்வி. என்னுடைய தமையனார் குபேரன். வெள்ளிமலையை அள்ளி எடுத்த ராவணனுடைய தங்கை. என் பெயர் காமவல்லி. எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை, கன்னியாக இருக்கிறேன் என்றாள். ஸ்ரீராமபிரான், பெண்மணியே, ராவணன் அசுரவேந்தன். நீ அவர் தங்கையானால் அசுர வடிவாக இருக்க வேண்டும். நீ தெய்வ மகளாக காட்சி அளிக்கின்றாயே என்று கேட்டார். பெருமானே, நான் தவம் செய்து அசுர வடிவத்தை மாற்றி இத்தெய்வ வடிவத்தை பெற்றேன் என்றாள் சூர்பனகை. ராமர், பெண்மணியே, 3 உலகங்களையும் ஆளுகின்ற ராவணேஸ்வரனுடைய தங்கையாகிய நீ இந்த கொடிய காட்டினில் தனியாக வந்த காரணம் யாது என்று கேட்டார். என் சித்தியில் தித்திக்கும் புத்தமும் போன்றவரே, நான் அசுரர்களின் நன்மையை கண்டு வெறுத்து தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அன்புடையவனாக இருக்கின்றேன். தங்களை கண்டவுடன் அனலில் வைத்த நெருப்பு போல் என் உள்ளம் உருகுகின்றது. தாங்கள் இதய அரசர், நான் இதய ராணி. தங்களை நான் கரும்பென விரும்புகின்றேன். என்னை தாம் மனைவியாக ஏற்றுக்கொள்ளும் என்று சூர்பனகை அழகாக உரையாடினாள். அம்மா, நீ விசித்திரவசு என்ற அந்தணரின் மகள். நான் தசரத சக்கரவர்த்தியினுடைய மகன். மனை அரசனால் மணந்து கொள்ளக்கூடாது. அன்றியும் ராவணன் முதலிய உன் தமையனார்களின் அனுமதியின்றி உன்னை நான் மணந்து கொள்வது பிழையாகும். ஆதலால் நீ என்னை விரும்புவது முறையன்று என்றார் ஸ்ரீராமபிரான். அன்பு அதிகமானால் குலம் தடை செய்யாது. காந்தர்வ மனத்தால் நாம் இருவரும் கூடி மகிழலாம். இவ்வாறு சூர்பனகியும் ஸ்ரீராமபிரானும் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது சீதாதேவி ஸ்ரீராமரை நாடி வருவதை சூர்பனகை கண்டாள். பார்த்து வியப்படைந்தாள். இவள் நம்மை போல் இடையில் வந்தவளாக இருக்க வேண்டும். பிரம்மதேவர் அழகிற்கு ஒரு வரம்பாக இந்த இருவரையும் படைத்தார் போலும். கரும்பை மென்றவள் இரும்பை மெல்லுவாளா? இந்த அழகியை மறுவுகின்ற இவர் என்னை விரும்புவாரா என்று எண்ணினாள். ராமரை பார்த்து, பெருமானே, இங்கு வருகின்ற இவள் கூடிய அடக்கி முனிவர்களை மயக்கி மோசம் செய்கின்றவள். மாயத்தில் வல்லவள், மிகவும் பொல்லாதவள். இவளை நம்பாதீர்கள் என்று கூறினாள். சீதையை கண்டு சிவபூஜையில் கரடி புகுந்தது போல் நானும் என் கணவரும் பேசி மகிழ்கின்ற பொழுது இங்கு ஏன் வந்தாய்?
இந்த இடத்தை விட்டு ஓடிப்போ என்று விரட்டினாள். சீதா தேவி அச்சம் கொண்டு ஸ்ரீ ராமபிரானை பற்றி கொண்டாள். ஸ்ரீ ராமபிரான் அந்த அரக்கியுடன் உரையாடுவது பிழை, இது பெரும் கேடு செய்யும் என்று எண்ணி, அரக்கியே, நெருப்பை தின்ன புழு விரும்புவது போல் நீ என்னை விரும்புகின்றாய் என்று கூறிவிட்டு தேவி சீதாதேவியின் கரமலரை பற்றி கொண்டு பர்ணசாலையை அடைந்தார். அந்நியாரை இவ்வாறு கூறியதால் இளவலான லக்ஷ்மண சுவாமி மிகுந்த கோபம் அடைந்து சூர்பனகையின் காது மூக்கை வெட்டினார். கோபத்தால் வெட்டினார். உலாவும் பெருமாளாக இந்த இடத்தில் லக்ஷ்மண சுவாமி கூறப்படுகிறார். சூர்பனகையின் தமையனான ராவணன் சபா மண்டபத்தில் கம்பீரமாக வீற்றிருந்தான். அரம்பையர்கள் ஆடினார்கள், கந்தர்வர்கள் பாடினார்கள், முனிவர்கள் தங்க கிண்ணத்தில் அட்சதையை வைத்து கொண்டு இந்த அரிசியை உன் வாயில் இன்று இடுவோமா என்று முணுமுணுத்து கொண்டு நீடூழி வாழ்க என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டே அட்சதையை தெளித்தார்கள். மகோன்னதமான அந்த ராஜ சபையில் நெருப்போடு மேகம் வீழ்வது போல் உதிரம் சிறந்த சூர்பனகை தமையனான ராவணனின் பாதலில் பணிந்து வீழ்ந்து அழுதாள். ராவணேஸ்வரன் தங்கையின் நிலைமையை கண்டு கட்டுக்கடங்காத கடுங்கோபத்தை கொண்டான். கோபத்தினால் அவன் விழிகளிலும் செவிகளிலும் மூக்கிலும் இருந்து நெருப்பு பொறிகள் பறந்தன. அதனால் மீசை மயிர்கள் எரிந்து கரிந்தன. நாவினால் அத்தீயை அணைத்து கொண்டால் இடி இடித்தது போல் முழங்கி, என் அருமை தங்கையே, உன் மூக்கையும் காதையும் அறுத்தவர்கள் யார்? என் அருமை தங்கையாகிய உன் மூக்கு அரிய உலகங்களிலும் யாருக்கு துணிவு ஏற்பட்டது? இவ்வாறு செய்தவர்கள் யாராக இருப்பினும் அவர்களை ஒரு நொடியில் நான் யமனிருக்கும் உலகிற்கு யமலோகத்திற்கு குடியேற்றுவேன் என்று முழங்கினான். அவனுடைய சீற்றத்தை கண்டு அமரர்கள் அஞ்சினார்கள். கதிரவன் கதி கலங்கினான். 8 குல மலைகள் அசைந்தன. 7 கடல்களும் கொந்தளித்தன. சூர்பனகை தமையனாரே, 2 சிறிய மானிடர்கள், முப்புரி நூல் தரித்துள்ளவர்கள், தசரத ராஜகுமாரர்கள், சமானமில்லாத வில்லாளிகள், உன்னை ஒரு பொருளாக எண்ணாமல் ஒரு சிறிய துகளாக எண்ணுபவர்கள். மூத்தவனாகிய ராமன் மிகவும் சாந்தசீலன், இளையவன் சீற்றமுடையவன், அவன்தான் என்னை இவ்வாறு செய்தான் என்றாள். ராவணன், அன்பு தங்கையே, தேள் கூட கை வைத்தால் தான் கொட்டும், நீ என்ன செய்தாய் என்று கோபத்துடன் கேட்டான். தமையனாரே, ராமபிரானுடைய மனைவி அழகு சிகரம், அவளை காண 1,00,000 விழிகள் வேண்டும், உன் 20 விழிகள் போதாது. அவள் தங்க சிலை, அன்னநடை, மின்னலிடை, பால் மொழி, செயல் விழி, அவளை நீ அடைந்தால் அதுவே பெரும் பாக்கியமாகும். தமையனாரே, இந்திரன் சதிசேவியை பெற்றார். முருகப்பெருமானின் தந்தையாகிய சிவபெருமான் உமாதேவியை மனைவியாக பெற்றார். செந்தாமரை கண்ணனாகி திருமால் லக்ஷ்மி தேவியை மனைவியாக அடைந்தார். சீதையை நீ பெற்றாயானால் சீதைக்குள்ள அழகு இந்திராணிக்கும் பார்வதிக்கும் திருமகளுக்கும் இல்லாமையினால் நீயே பெரிய புண்ணியவான் ஆவாய். தமையனாரே, திருமால் லக்ஷ்மியை மார்பில் வைத்திருக்கிறார். சிவபெருமான் மலைமகளை உடம்பில் ஒரு பாதியில் வைத்திருக்கிறார். தேவி சீதையை நீ அடைந்தால் அவளை எங்கே நீ வைத்து வாழப் போகின்றாய்? தமையனாரே, அழகின் தெய்வமாகிய லக்ஷ்மி சீதைக்கு பணிவிடை செய்யும் தகுதியாக மாட்டாள். அவள் கைப்பட்டால் பட்ட மரம் துளிர்க்கும், அவள் பேசினால் கல் கரையும், இரும்பு இலகும். ஆதலால் அவளை உனக்கு கொண்டு வந்து தர வேண்டுமென்று தூக்கப் போனேன். கோபமே வடிவமாகிய லக்ஷ்மணன் மூக்கையும் காதையும் அறுத்துவிட்டான். தமையனாரே, நீ சீதையை கொண்டு வந்து வாழ்கின்ற பொழுது அந்த ராமன் எனக்கு கொடுத்துவிடு என்றாள். இதனை கேட்ட ராவணன், தங்கையே, ஜனஸ்தானத்தில் வாழ்கின்ற கரனிடம் கூறியிருந்தால் கரன் அரணிடம் வரம் பெற்றவன், அவன் அந்த மானிட புழுக்களை கொன்றிருப்பானே, அவனிடம் நீ ஏன் முறையிடவில்லை என்று கேட்டான். சூர்பனகை, அப்படி செய்யாமல் இருப்பேனா? தமையனாரே, நான் தமையனார் கரனிடம் சென்று முறையிட்டேன். கரன் திரிசரச தூஷணன் ஆகிய 60,00,000 சேனைகளுடன் ஆகியோர் ராமனிடம் போர் புரிந்து 3 நாளிகையில் அத்தனை பேரும் மாண்டு போனார்கள் என்று கூறியதை கேட்டதும் ராவணன் தன் தம்பியாகிய கரன் மாண்டதையும் மறந்தான். தங்கையின் ஆசியை அறுத்த லக்ஷ்மணனை மறந்தான். சூர்பனகையால் கேள்விப்பட்ட தேவி சீதையை மறந்தானில்லை. அரசவையை கலைத்துவிட்டு தன் அரண்மனைக்கு சென்றவன் சீதா தேவியை தன் இதயமாகிய சிறையில் வைத்தான்.
பிராட்டியார் மேல் கொண்ட பெரும் மையலால் காமாக்னி கொழுந்துவிட்டு எரிந்தது. அவன் உடம்பெல்லாம் கருகியது, மையல் பெருகியது. சந்திரனும் தென்றல் காற்றும் அவனுக்கு வடவை தீயைப் போல வெப்பத்தை கொடுத்து வாட்டி வதைத்தன. வசந்த ருது முதலிய ருதுக்களெல்லாம் மாற்றி மாற்றி அழைத்தான். காலங்கள் அவன் கட்டளை கடங்கி மாறி மாறி வந்தன. அன்றிரவு அவன் பட்ட வேதனைக்கு அளவே இல்லை. பொழுது புலர்ந்தது. கண்ட கண்ட இடமெல்லாம் சீதையின் வடிவம் உருவெளியில் தோன்றின. அந்த மாய வடிவத்தை தடவி தடவி பார்த்து ஏமாந்தான். இதேபோல் சூர்பனகை ஸ்ரீ ராமபிரானையே எண்ணி எண்ணி ஏங்கினாள். அவளும் கண்ட கண்ட இடமெல்லாம் ராகவனுடைய உருவம் தோன்றி காட்சியளித்தது. தூதரை அனுப்பி சூர்பனகையை ராவணன் அழைத்தான். பொய் தங்கும் நெஞ்சை விட கொடியவளாகிய சூர்பனகை எங்கு வந்தாள். தங்கையே இதோ காண்பாய், மின்னலிடை இருண்ட ஜடை மான் வெளி தங்கமேனி, இவள்தானே நீ சொன்ன சீதை. சூர்பனகை தமையனாரே, நீலமேகம் போன்ற அழகான மேனி, அழகிய சடைமுடி, மர உரி, வில்லை ஏந்திய திருக்கை, இது ராமன் அண்ணா என்றாள். அங்கே சீதையும் இல்லை, ராமனும் இல்லை. தங்கையே, நாம் தான் இந்திர ஜாலம் செய்கின்றோம் என்றால் அந்த சிறிய மானிடர்கள் மந்திர ஜாலம் செய்து நம்மையே ஏமாற்றுகிறார்கள். சூர்பனகை தமையனாரே, தாம் இரவெல்லாம் சீதையையே எண்ணியபடியால் உமக்கு அவள் வடிவம் தெரிகிறது என்றாள். தங்கையே, எனக்கு சீதை மேலுள்ள ஆசை பெருக்கால் சீதையின் வடிவம் தெரிகிறது என்றான். உனக்கு ஏன் ராமன் வடிவம் தெரிகின்றது? தமையனாரே, ராமன் மீதுள்ள அச்சத்தில் என்றாள். ராவணன் காலையில் நீராடினான் இல்லை, வழக்கம் போல் சிவபூஜை செய்தான் இல்லை, வஞ்சனை செய்து சீதையை கவர வேண்டும் என்று எண்ணினான். தாடகையின் மகனான மாயத்தில் வல்ல மாரீச்சனை துணை பற்ற வேண்டும் என்று எண்ணினான். கடற்கரையில் ஓர் ஆலமரத்தின் கீழ் தவம் செய்து கொண்டிருந்த மாரீச்சனிடம் சென்றான். மாரீச்சன் ராவணனை கண்டு துணுக்குற்றான். இந்த காலை நேரத்தில் இவன் இங்கு வந்தான் என்று எண்ணினான். மருகனே, வருக வருக, எல்லோரும் நலமா என்று வினவினான். ராவணன் மாரீச்சனை கண்டு, மாமா, எல்லோரும் நலம். உன் மருகியாகிய சூர்பனகையை தசரத குமாரர்களாகிய ராமலக்ஷ்மணர்கள் மூக்கையும் காதையும் அறுத்து விட்டார்கள். கரன், திரிசரன், தூஷணாதியரை வதைத்து விட்டார்கள். நம்முடைய குலத்திற்கே இது பெரிய அவமானம். மாமா, ராகவனுடைய மனைவி சீதை அளவற்ற அழகுள்ளவளாம். அவளை நான் அடைய வேண்டும். இதற்கு தாம் துணை செய்ய வேண்டும் என்று கூறினான். மாரீச்சன், ராவணா, உன்னுடைய செய்கையால் நமது அசுரகுலமே அழிந்துவிடும். நான் தீயவனாக இருந்தாலும் உனக்கு தூய உள்ளத்துடன் அறிவுரை கூறுகின்றேன். பாவங்களுக்கெல்லாம் தலையாய பாவம் பரதாரத்தை விரும்புவது. உனக்கு ஏற்கனவே 1,00,000 மனைவியர் இருக்க இன்னொருவன் மனைவியை விரும்பலாமா? பிறர் மனைவியை விரும்பி அழிந்தவர்கள் பலர். இந்திரன் அகலிகையை விரும்பி பெருமை குன்றினான். சந்திரன் தாரையை விரும்பி நலமடைந்தான். மற்றவருடைய மனைவியை விரும்பி கபலீகரம் செய்து அழிந்தவர் பலர். ராவணா, உனக்கு கிடைத்திருக்கின்ற பதவியும் செல்வமும் எளிதாக கிடைத்தவை அன்று. பல காலம் பட்டினி கிடந்து வேள்வி தீயில் உன் கரங்களையும் சிரங்களையும் துணித்து அக்னியில் ஆகூதி கொடுத்து பல காலம் தபம் செய்து பெற்ற பதவியை பெண் ஆசையினால் இழக்காதே என்று அற உரை கூறினான். செவிடனின் செவியில் வீணையின் ஒளி விழுமா? ராவணன், மாமா, அற்பமான மானிட பதர்களுக்கு அஞ்சுகின்றீர்கள். ஜானகியை நான் அடைந்தே தீர வேண்டும் என்றான் தீவிரமாக. மாரீச்சன், ராவணன் திருந்த மாட்டான். இவனுக்கு அழிவு காலம் வந்திருக்கின்றது என்று எண்ணி, ராவணா, நீயும் நானும் போர் செய்து ராமலக்ஷ்மணர்களை கொன்று சீதையை கவரலாம் என்று கூறினான். ராவணன், மாமா, சீதை அளவில்லாத கற்புள்ளவள். கணவன் இறந்தவுடன் அவளும் இறந்து விடுவாள். ஆதலால் வஞ்சனையாக கவர்தல் வேண்டும் என்றான். மாரீச்சன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். மாமா, பெண்களுக்கு அதிசய பொருள்களின் மீது விருப்பம் அதிகம். நீ பொன்மானாக சென்று சீதையின் முன் உலவுவாய். தேவி சீதை மான் பிடித்து தருமாறு ராமனை வேண்டுவாள். மான் பின்னே ராமனும் லக்ஷ்மணனும் சென்று விடுவார்கள். நான் சீதையை வஞ்சனையாக அபகரித்து கொள்வேன் என்றான். மாரீச்சன், ராவணா, ராகவன் என் தாய் தாடகையையும் என் சகோதரனாகிய சுபாகுவையும் இளமையிலேயே கொன்றவன். அன்றே என்னை கொல்ல பானத்தை தொடுத்தான். அக்கணை என்னை கடலில் தள்ளியது. நான் உனக்கு உறவாகி இத்தனை காலம் வாழ்ந்தேன். இப்போது என்னை நமன் உலகம் வா வா என்று கை காட்டி அழைக்கின்றது. அசுரகுல வேந்தனாகிய நீ மாழ்வது திண்ணம். நான் முன்கூட்டியே சென்று உங்களுக்கெல்லாம் நரக உலகத்தில் இடம் பிடித்து வைப்பேன் என்று கூறினான். பஞ்சபடியில் ராமச்சந்திர
மூர்த்தி சந்தியாவந்தனம் செய்துவிட்டு மரகத கம்பளம் விரித்தாற்போல் புல்தரையில் மனோசாந்தியுடன் வீற்றிருந்தார். மாரீச்சன் நவமணிகள் இழைத்த பொன்மானாக தேவி சீதையின் முன் தோன்றினான், உலாவினான். தேவி சீதை அந்த மானை கண்டு அதன் மீது அளவற்ற ஆசை கொண்டாள். கண்ணை இமைக்காமல் கண்டு பரவசமடைந்தாள். ஸ்ரீராமபிரானை கண்டு பெருமாளே, இந்த மானை காணுங்கள், எத்துணை அழகாக இருக்கிறது, இதனை பற்றி கொடுங்கள், இதனுடன் நான் விளையாடுவேன் என்றாள். அரண்மனையில் தனக்கென்று இருந்த விலை மதிக்க முடியாத நவரத்ன அணிகலன்களையும் பட்டாடைகளையும் தூசாக எண்ணி துறந்து வந்த ஜனகராஜ குமாரி வனத்தில் உலாவும் மானை விரும்பினாள். அதற்கென்ன காரணம்? விதி வழி மதி செல்கின்றது. ராமபிரான், தம்பி லக்ஷ்மணா, நீ உன் அன்னிக்கு பாதுகாவலாக இங்கேயே இருப்பாய், நான் சென்று மானை பற்றி வருவேன், பற்றியே தீருவேன் என்றார். கூர்த்த மதியுடைய லக்ஷ்மண சுவாமி, தமையனாரே, அந்நியாருக்கு எஜமான் தாங்களிருக்க அந்த மான் ஏன்? தவம் செய்ய வந்த தங்களுடைய துணை செய்ய வந்த அந்நியார் காட்டு மானை விரும்புவது நலன் அன்று என்றார். சீதாதேவி, பெருமானே, தங்கள் தம்பி எப்போதும் வேதாந்தமே பேசுவார். இந்த மான் மீது எனக்கு அதிக விருப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. தாமதம் செய்தால் மான் ஓடிவிடும், இதனை சீக்கிரம் பற்றி கொடுங்கள் என்றார். ராமர், தம்பி, நாட்டையும் வீட்டையும் தியாகம் செய்து வந்த உன் அண்ணியின் விருப்பத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். ஆதலால் நீ இங்கு இருப்பாய், நான் சென்று மானை பற்றி வருவேன் என்றார். லக்ஷ்மண சுவாமி, அண்ணா, நெய்கின்றவனுக்கு குரங்கு குட்டி ஏன் என்று ஒரு பழமொழி உண்டு. இயற்கையான மானிற்கு இத்தகைய அழகு இருக்காது. மாரீச்சன் மான் வடிவாக வந்திருக்கின்றான் என்று எனக்கு தோன்றுகிறது. அயோத்தியில் அன்னையின் வார்த்தையால் அப்பா மாண்டு விட்டார், தந்தையார் மாண்டு விட்டார். தாங்கள் அன்னி வார்த்தையினை கேட்கின்றீர்கள். இதனால் என்ன துன்பம் வருமோ என்று அஞ்சுகின்றேன். இவனை மானாக அனுப்பிய அசுர கூட்டம் மேகம் போல் சூழ்ந்து நமக்கு இடர் செய்ய இருக்கின்றது என்றார். சீதை மான் வேண்டும் என்று கண்ணீர் சிந்தி அழுதாள். ராமபிரான், லக்ஷ்மணா, இவன் மாரீச்சனாக இருந்தால் என்ன? ஓர் அன்பினால் இவனை கொல்வேன், வென்று விடுவேன், நீ இங்கு இருப்பாய் என்று கூறிவிட்டு கோதண்டத்தை எடுத்து கொண்டு மான் பின்னே சென்றார் தசரத குமாரரான பகவான் ஸ்ரீ ராமபிரான். மான் குன்றிலை தவழும், மேக குழுவில் நடக்கும், நின்றால் நிற்கும், சென்றால் அதுவும் செல்லும். இப்படி எம்பெருமானை நெடுந்தூரம் அலைக்கழித்தது. ஸ்ரீ ராமபிரான் இவன் அரக்கன் என்று உணர்ந்தார். ஒரு கூரிய பானத்தை தொடுத்தார். செத்தும் கெடுத்தான் சீவகத்து செட்டி என்ற பழமொழி போல் மாரீச்சன் ராமபிரானின் குரலால் சீதா, லக்ஷ்மணா என்று அலறி மாண்டான். இதனை கேட்ட சீதாதேவி, ராமருக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்துவிட்டது என்றெண்ணி, லக்ஷ்மணா, தமையனார் அலறுகிறார், நீ ஓடி சென்று உதவி செய்வாய் என்றாள். லக்ஷ்மண சுவாமி, அண்ணி, வேத வேத்தியனான என் தமையனாருக்கு ஆபத்து. என் தமையனாருடைய கோதண்டம் காதண்டம் வரை வளைந்தால் மூதண்டம் பிளக்குமே. என் தமையனாரின் உண்டு விரல் அசைந்தால் அண்டங்கள் அசையுமே. 6000 எறும்புகள் இணைந்து ஓர் இரும்பு குண்டை விழுங்குமா? 8000 புழுக்கள் இணைந்து நெருப்பை தின்னுமா? சூரிய குலத்தை மூவேளு 21 முறை கருவறுத்த பரசுராம சுவாமியை தமையனார் ஒரு வினாடியில் வென்றாளே. தாங்கள் நேரில் கண்டு கொண்டிருந்தீர்களே. யாராலும் வெல்ல முடியாத கிராதனை ஒரு வினாடியில் கொன்றாரே. கரண் முதலிய அரக்கர்களை 3 நாளிகையில் வதை செய்தாரே. இவற்றையெல்லாம் அறிந்த தாங்கள் பேராற்றல் படைத்த எம்பெருமானுக்கு ஆபத்து என்று எண்ணலாமா? நான் தங்களை விட்டு பிரிந்தால் அரக்கர்களால் தங்களுக்கு துன்பம் நேரும் என்றார். சீதாதேவி, லக்ஷ்மணா, நீ மாற்றாந்தாய் மகன், நயவஞ்சகன். நாட்டிலே கைகேயி வெண்குற்ற குடையை பறித்து கொண்டார். பரதன் அழுது கொண்டே எம்பெருமான் திருவடியில் முள் குத்தட்டும் என்று பாதுகையை பறித்து கொண்டான். நீ அடுத்து கெடுக்க வஞ்சனை போலும் உன் கருத்தை நான் உணர்கிறேன். நீ தமையனுக்கு துணை செய்ய போகவில்லை என்றால் இதோ இங்கு எரிகின்ற காட்டு தீயில் வீழ்ந்து நான் இப்பொழுதே மாண்டு போவேன் என்று அக்னி கருகில் ஓடினாள். லக்ஷ்மண சுவாமி, அண்ணி தாம் இறக்க வேண்டாம். தாங்கள் சொல்லம்பினால் என்னை துளைத்து விட்டீர்கள். நான் செல்கிறேன். வெஞ்சின விதியினை வெல்ல வல்லவர் யார்? நான் செல்கிறேன் என்று பெரும் துயரத்துடன் புறப்பட்டார் லக்ஷ்மண சுவாமி. ஜடாயுவின் வீரப்போர். லக்ஷ்மண சுவாமி மிகவும் வேதனை கொண்டு உள்ளமுடைந்தார். தான்
பிரிந்து சென்றால் சீதைக்கு என்ன ஆபத்து வருமோ என்று எண்ணி கலங்கினார். துன்பம் நேர்ந்தால் ஜடாயு பகவான் காத்தருள்வார் என்று ஒருவாறு மனம் தேடி ராமபிரானை நாடி புறப்பட்டு சென்றார். மாயையில் வல்ல ராவணன் முதலில் தவ முனிவராக காவி துணியும் தண்டு கமண்டலமும் ருத்ராட்ச மாலையும் ஏந்தி தேவி சீதையின் பர்ணசாலையை அடைந்தான். பிராட்டியாரை உற்று நோக்கினான். பிராட்டியாரின் அழகை காண எனக்குள்ள 20 விழிகள் போதாதே, 1000 விழிகள் இல்லையே என்று வருந்தினான். வேத கீதங்களை இனிய குரலில் பாடினான். இப்பெண்மணி இத்தனை அழகாக இருக்கின்றார். அழுகின்ற முகத்தின் அழகு இப்படி இருக்குமானால் புன்னகை பூத்த முகம் எப்படி இருக்கும்? நான் இனி இலங்கையை ஆள மாட்டேன். இலங்கையின் ஆட்சியினை இவளை எனக்கு தெரிவித்த என் தங்கை சூர்பனகையிடம் கொடுத்துவிட்டு நான் இந்த பெண் மயிலுக்கு ஏவல் செய்து வாழ்வேன் என்றெல்லாம் எண்ணினான். சீதாதேவி சந்நியாசியை கண்டு கண்ணீரை துடைத்து கொண்டு முனிவரே வருக என்று கூறி தர்பை பாயிட்டு அமர கூறினாள். ராவணன் பெருமை நிறைந்த பெண்மணியே, நீ யார், இங்கு ஏன் இருக்கின்றாய் என்று வினவினான். சீதாதேவி, முனிவரே, நான் தசரதருடைய புதல்வரின் மனைவி. என் பெயர் சீதை. கணவரானின் பெயர் கற்புடைய பெண்கள் கூறலாகாது. நான் துறவிகளை தெய்வமாக எண்ணுகின்ற ஜனக மன்னரின் புதல்வி. தாங்கள் எங்கிருந்து வருகிறீர் என்று கேட்டார். ராவணன் இலங்கையை ஆள்கின்றவன், அளவில்லாத பெருமையுடையவன், நற்குணசீலன். தேவேந்திரன் முதலிய இமையவர் அவனுக்கு ஏவல் புரிகின்றார்கள். சிவபெருமான் எழுந்தருளியுள்ள வெள்ளி மலையை அள்ளி எடுத்தவன். அவன் பிரம்மதேவருடைய பேரன், புகழ்பெற்ற நிகரில்லாத வீராதி வீரன், பெண்களின் நாயகமே. ராவணன் உயர்ந்த பண்புடையவன், இசையிலும் வல்லவன், மிகவும் நல்லவன். அவன் ஒரு மாதரை நாடுகின்றான் என்று கூறினான். சீதாதேவி, தவ முனிவரே, தாங்கள் தீயவனை தூயவனாக கூறுகின்றீர். என் கணவனார் ராவணாதி அரக்கர்களை அழிக்க உறுதி கொண்டுள்ளார். ராவணன் 20 தோள்களை உடைய வீரன் என்று கூறினீர்களே, 1000 தோள்களை உடைய கார்த்த வீரியனை 2 தோள்களை உடைய பரசுராமர் கொன்றதை தாம் அறியவில்லையா? அவர் குலத்தில் வந்த ராவணன் முதலிய தீயவர்களை அழித்து தூயவர்களை வாழ வைப்பதை என் கணவனார் விரதமாக கொண்டுள்ளார் என்று கூறினார். சீதா பிராட்டியின் வீர தீர மொழிகளை கேட்ட ராவணன் எரிமலை போல் சீற்றமடைந்தான். அவன் கோபாக்னி அவனுடைய மாய வடிவம் அகன்றது. 10 தலைகளும் 20 தோள்களும் உடைய அசுர வடிவுடன் நின்றான். சீதாதேவி அவ்வடிவத்தை கண்டு அஞ்சி நடுங்கினாள். ராவணன் அவரை தீண்ட அஞ்சி ஆழமாக அகழ்ந்து பூமியுடன் பர்ணசாலையை எடுத்து தேரின் மீது வைத்து விண்வெளியே புறப்பட்டான். ராவணன் சீதாதேவியை எவரும் அறியாமல் பர்ணசாலையுடன் எடுத்து செல்கிறான். சீதாதேவி ஏரியில் வீழ்ந்த மலர்கொடி போல் துடிதுடித்தாள், அலறினாள். இரக்கமில்லாத அரக்கனே, மானை அனுப்பி மாயன் செய்து என்னை கவர்ந்த தன்மை என் கணவருக்கு அஞ்சினாய் என்பதை விளக்குகின்றது. மரங்களே, மலைகளே, என்னை இந்த அரக்கன் கவர்ந்ததை எம்பெருமானிடம் கூறுவீர்களாக. மாதாவளியே, கோதாவரியே, அன்னையே, நீ என் கணவரிடம் கூறுவாய் என்று கதறி அழுதாள். தெய்வத்தை எண்ணி தொழுதாள். அவளுடைய துன்பத்தை கண்டு சராசரங்கள் எல்லாம் துன்புற்றன. ஒரு குன்றின் மீது வயது தளர்ந்த சோர்ந்திருந்த ஜடாயு தேவி சீதையின் குரலை கேட்டார். உணர்ச்சியினால் உந்தப்பட்டு பறந்து வந்தார். சீதாதேவியை ராவணன் கவர்ந்து செல்வதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். ஏன் மூடனே, இந்த பெண் தெய்வத்தை நீ அபகரிக்கலாமா? யாக குண்டத்தின் அருகில் இருக்கின்ற நெய்யை நாய்க்குட்டி விரும்பலாமா? இவள் உலகத்திற்கே தாய். உனக்கு அழிவு காலம் வந்துவிட்டது, அதனால் இந்த அதர்மத்தை செய்கின்றாய் என்று கூறி சிறகினால் வரும் காற்றினால் அங்குள்ள அலைகளையும் மரங்களையும் நடுங்க வைத்தார். ஜடாயுவின் ஆற்றலை கண்டு அமரர்களும் அதிசயித்தார்கள். ராவணனை போக ஒட்டாமல் தடுத்து போர் புரிந்தார். மூக்கினால் கிள்ளியும் சிறகினால் அடித்தும் அமராடினார். ராவணனுடைய வீணை கொடியை மூக்கினால் துணித்து எறிந்தார். அவர் உடம்பில் உதிரம் ஒழுக அடித்தார். தேர்பாகனுடைய தலையை வெட்டி தள்ளினார். தன் மாமனாராகிய ஜடாயுவின் வீர போரை கண்டு சீதை மகிழ்ந்தாள். ஜடாயு ராவணனுடைய தேரை அழித்தார்.
ராவணன் மிகச்சிறந்த வேலை அவர் மீது விடுத்தான். அந்த வரபலமுடைய வேல் அவருடைய மார்பில் பட்டு கூர்மழுங்கி திரும்பியது. ராவணன் தண்டாயுதத்தால் ஜடாயுவை அடித்தான். ஜடாயு உடல் புண்ணாகி உதிரம் ஒழுக மீண்டும் எழுந்து அவனுடன் போர் புரிந்தார். ராவணன் சிவபெருமான் தந்த வாளை எடுத்து ஜடாயுவின் இரு சிறகுகளையும் வெட்டி வீழ்த்தினான். ஜடாயு உதிரம் ஒழுக ராம் ராம் என்று கூறி மண்ணில் வீழ்ந்தார். வானவர் மலர் மழை பொழிந்தார்கள். ராவணன் சாலையுடன் சீதையை தேரில் வைத்து இலங்கையை நோக்கி செல்லலாயினான். பர்ணசாலையுடனே தேவி சீதையை எடுத்து சென்றான். அது கண்டு ஜடாயு பெரிதும் வருந்தினார். என் சிறை அற்றுவிட்டது, ஆனால் சீதாதேவியின் கற்பு என்றும் சிறையானது என்று புலம்பி மூர்ச்சித்து விட்டார். சீதாதேவி ஜடாயுவிற்கு நேர்ந்த மரணத்தை கண்டு துயர கடலில் ஆழ்ந்தார். தர்மம் தோற்றும் அதர்மம் வெல்வதா? என்னை காக்க வந்த நீர் இந்த நிலையை அடைந்தீரே. அந்தோ தேவரீர் தங்கள் புதல்வரை கண்டு என் நிலையை கூறுவீராக என்று கூறி அழுதாள். ராவணன் இலங்கையை அடைந்து தேவியை அசோகவனத்தில் சிறை வைத்தான். கொடிய அரக்கியரை காவல் புரிய ஏற்பாடு செய்தான். அன்னை சீதை தனியே இருப்பதால் என்ன இடர் விளையுமோ ஏது வருமோ என்றே வருந்தி லக்ஷ்மண சுவாமி அண்ணன் தமையனை நாடி சென்றார். அன்னை சீதை இலங்கையில் விதியை எண்ணி நொந்து கொண்டிருந்தார். வசந்த நவராத்திரியின் ராமாயணம் 4ஆம் நாள் இனிதே நிறைவடைந்தது.